ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்துருச்சு. இந்த ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அன்றைக்கி சீமான் அண்ணன் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கி ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அரசியல் வேணான்னு நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீங்களோ ஒரு நாளைக்கு அந்த அரசியலுக்கு கீழே வாழ வேண்டிய சூழல் ஏற்படும்னு சொல்லியிருந்தார். அதே போல் தான் யாரெல்லாம் தமிழ் தேசத்தை கண்டுக்காத, தமிழ் தேசத்தை பற்றி ஏன் நம்ம பேசணும், இதை பேசினா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி பயந்து இருந்தாங்களோ, இன்றைக்கி அவங்களுக்கும் எந்த அரசியல் வேணான்னு நினச்சி கடைசியில் பேசினாங்களோ அந்த அரசியலுக்கு கீழே வாழ வேண்டிய சூழ்நிலை நீங்கள் ஏற்பட்டுருச்சு. நிஜமாலுமே பார்க்க போனால் இது ஒரு கஷ்டமான வேதனையான ஒரு சிச்சுவேஷன் தான். ரீசன் என்ன, இது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் கிடையாது. இன்றைக்கி இத்தனை வருஷமாக அரசியலை ஆண்டுட்டு வந்த ரெண்டு பெரிய கட்சியுமே இன்றைக்கி ரொம்ப டவுன் லைனுக்கு போயிருக்குது. புதுசாக வந்த ஒரு கட்சி வளர்ந்து இன்றைக்கி மெஜாரிட்டி சீட் அடித்து தமிழ்நாட்டை சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுருச்சு. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தனியாக நின்னா என்றைக்குமே ஜெயிக்க முடியாது, கூட்டணி வச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியை பார்த்து இன்றைக்கி தனியாக ஒரு கட்சி நின்று இத்தனை சீட்ஸ் ஜெயிச்சு இருக்குதுன்னா இது பெரிய ஆச்சரியக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இது ஆக்சுவலி நடந்துருக்குதா இங்கே, இதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா விஜய் அண்ணனுக்கு ஓட்டு வீழ்ந்துருக்குது என்னமோ உண்மை தான். ஆனால் இந்த அளவு சீட்டு ஜெயிக்கிற அளவு ஓட்டு வீழ்ந்துக்குதான்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். இப்போ ரீசெண்டாக நம்ம ஐயநாதன் அவர்கள் கூட ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. எப்படியெல்லாம் ஒரு மஷினை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்றது இந்த எலெக்ஷன், அது குறிப்பாக தமிழ்நாட்டு எலெக்ஷனில் தெரிஞ்சிச்சு. ஏன்னா பல ஸ்டேட்களில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் இவங்களோட கால் ஊண்டிட்டாங்க. இதுலேருந்து நமக்கு ஒன்று தெளிவாக தெரியுது, உண்மைக்கு காலம் இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊராக போய் ராப்பகலாக உழைச்சி மக்கள்கிட்ட ஆதரவை சேகரித்து, அதுவும் மக்கள் அதிகபட்சமான வாக்குகள் போட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவுட்புட் பார்த்திங்கன்னா வெறும் 4%. ஸோ ஒரு கட்சி பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே 8% வாங்கி அங்கீகாரத்தை வாங்கின கட்சி இன்றைக்கி இவ்வளோ டவுன்லைனுக்கு போயிருக்குது. அப்போ சீமான் அண்ணனுக்கு கிடைச்ச அந்த ஓட்டு எல்லாமே விஜய் அண்ணனுக்கு கன்வெர்ட் ஆகிருக்குதான்னு கேட்டால் ஆக்சுவலி இது களத்தில் அப்படி கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் ஈக்குவலான ஓட்டு வேணால் வந்திருக்கலாம். அது ஏடிஎம்கேயாக இருக்கலாம், டிஎம்கே இருக்கலாம், என்டிகேவாக இருக்கலாம். இந்த அளவுக்கு ஈக்குவலான ஓட்டு வேணால் வந்திருக்கலாம். ஆனால் இந்த அளவு மெஜாரிட்டியான வரத்துக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, யார் இத்தனை வருஷமாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னோ கரெக்டாக நேரத்தை பார்த்து ப்ளே பண்ணிட்டாங்க ஒரு பெரிய கேம். ஸோ இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அரசியல் மக்கள் கையில் இல்லை. உண்மையாலுமே ஜனநாயகம் பேருக்கு தான். இது ஒரு கண் துடைப்பு தான். இதுலேருந்து நம்ம ஒன்று புரிஞ்சிக்கணும், இது நாம் இன்றைக்கி மஷினை வச்சு ஏமாற்றி மஷினை வச்சு கேம் ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அப்போ நம்ம மக்கள் இங்கே இவ்வளோ ஓட்டு போடலை அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலி இது கிடையாது. உண்மையை நம்ம ஆராயணும். அதுதான் அங்கே தேவையான ஒன்று. ஏன்னா இன்றைக்கி எப்படி ஒரு கட்சி சடன்லி இவ்வளோ அளவு க்ரோத் எடுத்து இன்றைக்கி சீட்டில் உட்கார போகுது அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும். ஏன்னா இது மக்கள் ஒரு பெரிய அலையாக ஒரு புது மாற்ற சக்தியாக உருவெடுத்த ஒரு கட்சி. அப்போ புது மாற்ற சக்தியாக ஒரு கட்சிக்கு போய் வாக்களித்து அவங்க ஜெயிக்க வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி வந்த புது கட்சி நாம் தமிழர் கட்சி. பட் அந்த கட்சிக்கு அந்தளவு மக்கள் ஆதரவு தெரிவிக்கலை. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன, இது நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாம் தமிழர் கட்சி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இந்த கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்புட் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்போனா அரசியல் பொறுத்த வரைக்கும் எது தேவை, மக்களுக்கு மட்டும் இல்லை மண்ணுக்கும் இந்த உயிரினங்களுக்கும், நம்ம மண்ணில் வாழ்கிறோன்னா நமக்கு அடிப்படை தேவை என்ன, இதை பற்றி பேசுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஆனால் இந்த கட்சியை பிளான் பண்ணி இன்றைக்கி குறிப்பாக தமிழ் தேசியம் வளர்ந்துடக்கூடாதுன்னு பெரிய லெவலில் வேலை பார்த்துக்கிறாங்கன்னு மட்டும் கிளியராக தெரியுது. ஏன்னா தமிழ் தேசியத்தோட ஆதரவு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் இவங்க வேணால் ஒரு கட்சி புது கட்சி ஆட்சியில் உட்கார்ற மாதிரி ஒரு இன்பத்தை க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் கரெக்டாக ஒத்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் தேசியம் வளரக்கூடாதுன்னு தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 4% 8% இருந்த கட்சி 4% வந்திருக்குதுன்னுக்குள்ள இந்த கட்சியை ஃபாலோ பண்ணுறவங்க, தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, புதுசாக ஒரு வளர்ச்சி வேணும்னு எதிர்பார்க்குறவங்க சோர்வு அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ இவங்க பிளான் பண்ண மாதிரி தமிழ் தேசியத்தை ஒன்றும் இல்லாத ஆக்கிட்டோம். அதுதான் அவங்களோட மெயின் ரோலாகவே இருந்தது. இன்றைக்கி பல சர்வேக்கள் சொன்னிச்சு இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சீட்ஸ் வருவார்
ஒரு 40 to 50, 10 to 12 இந்த அளவு தான் சர்வே காட்டுனது. பட்டு டெல்லி சர்வே ஒன்று வந்து 98லேருந்து 120 சீட் வரைக்கும் காட்டுனுச்சு அந்த ஒரே சர்வே. எனக்கு கூட என்னோடய கிளைண்ட்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்க வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க, இதே மாதிரி விஜய் தான் ஜெயிக்க போகிறாராம், இவ்வளோ சீட்ஸ் வந்துக்குதுன்ட்டு. அப்போ நான் சொன்னேன் வாய்ப்பே கிடையாது, அது ஒரு சர்வே தான் சொல்லுது, மீதி சர்வேலாம் அப்படி சொல்லலை அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை இந்த சர்வே எப்போ சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எந்த சர்வேன்னு பார்த்தீங்கன்னா இது டெல்லிக்கான ஒரு சர்வே. அப்படி இருக்கக்குள்ள இந்த சர்வே கரெக்டாக சொன்னது அப்படியே நடக்குதுன்னக்குள்ள இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கி இங்கே இருக்கிற சர்வே எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு, பட் அந்த ஒரு சர்வே பாஸ் ஆகிடுச்சுன்னா அது எப்படி? ஸோ நமக்கு இதுதான் பெரிய கேள்வி எழும்புது. நான் என்ன சொல்கிறேன், சிம்பிள், எலெக்ஷன் நடத்துகிறீங்க, இவ்வளோ கிளியாரிட்டி நடத்துகிறீங்க, சரி ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்க, எல்லாம் ஜென்யூனாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே, நீங்கள் லைவாக எலெக்ஷன் பண்ணலாம்ல, மஷினை வச்சே பண்ணுறீங்க சரியா, லைவாக எலெக்ஷன் பண்ணலாம்ல, மக்கள் ஓட்டு போட ஷேர் மார்க்கெட் மாதிரி அங்கே காட்டிக்கிட்டே இருக்கணும், யார் ஜெயிக்கிறா, யார் தோக்கிறா, யார் லீடிங்கில் இருக்கிறா, சிம்பிள். இப்படி பண்ண மாட்டாங்க, ஓகேவா? ஓட்டு போடணும், அந்த மஷின் எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து வேற ஒரு ரூமில் வைக்கணும், அதுக்கு பாதுகாப்பு, அது ஒரு 5 நாள், அது ஒரு மாதம் கழித்து அப்புறம் அந்த மஷின் ஓப்பன் பண்ணி ரிசல்ட் சொல்லணும். இது என்ன, இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டு ஃபாஸ்ட் வேர்ல்டுக்கும் இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. இந்த லெவலில் போகிற இந்தியா இன்றைக்கும் இந்த மஷினுக்கான இவ்வளோ கேப் எதுக்கு? அப்போ இந்த கேப்பில் என்ன வேணால் நடக்கலாமே. நம்ம ஒரு ஸ்டேட்டில் பார்த்தோம், அதே மாதிரி ஒரு மனுஷன் வந்து எனக்கு 1000 ஓட்டு வீந்திருக்க வேண்டியது, ஆனால் விழலை. என் ஃபேமிலி எனக்கு ஒரு 10 ஓட்டு கிட்ட போட்டுக்கிறாங்க, அதுவும் எனக்கு விழலை, பரவாயில்ல, சரி நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் போட்ட ஒத்த ஓட்டு எங்கன்னு சொல்லி கோர்ட்டில் போய் வாதாடினார். ஸோ இந்த மஷினை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி மஷினுக்கு பின்னாடி பல பிரச்சனைகள் இருக்கிறத நீங்கள் பல இடத்துல பேசிட்டு வராங்க, கிளியராக வெளிப்படுத்திட்டு வராங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டீ கடையில எல்லாம் நிறைய பெட்டி கிடச்சிது, ஆட்டோஸில் நிறைய பெட்டி போகுது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்குள்ளே எந்த அளவு டிரான்ஸ்பெரன்சி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நான் என்ன சொல்ல வரேன், இன்றைக்கி விஜய் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, சரி சந்தோஷம், அதில் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு நாம் எதிர்பார்த்ததுன்னா, எனக்கு வந்து தனிப்பட்ட ஒரு சீமான் மேலே ஆதரவு, சீமான் அப்படின்னா சீமான் எனக்கு ரொம்ப பிடிச்சவர், சீமான் எனக்கு க்ளோஸு, அது இது அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் சொல்கிறதுனா தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும், தமிழ்நாட்டோட வளர்ச்சி கூடணும், இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் பாதுகாக்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இந்த தமிழ்நாட்டு மேலே முக்கியமாக ஒரு கண்ணு வச்சுருக்கிறாங்க. ரீசன் ஏன்னா இங்கே வந்து வளங்கள் நிறையா இருக்குது. ஸோ உலகத்துக்கே சோறு போடக்கூடிய வளங்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக இருக்குது. ஸோ இதை டார்கெட் பண்ணி இன்றைக்கி பல மீத்தேன், ஈத்தேன், பல பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்குது. இங்கே இருக்கிற வளங்கள்லாம் கொள்ளையடிச்சு ஏற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு ஆசை மட்டும்தான். ஏன்னா தமிழ் மண்ணில் பிறந்த நான், எனக்கு ஒரு ஆசை இருக்கக்கூடாதா, எதிர்காலம், என் ஃப்யூச்சர், என் பசங்க, ஸோ இப்படி ஒரு ஃப்யூச்சருக்கு இந்த மண்ணை நம்ம விட்டுட்டு போகணும், எல்லாருக்குமே இது தேவையாக இருக்குது. இதுதான் என்னோட ஆசை. இன்றைக்கி விஜய் அண்ணன் வந்து இதை செஞ்சார்னா ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக நான் வந்து விஜய் அண்ணனுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணுவேன். ரீசன் ஏன்னா இது எல்லாமே நடக்கணும். ஆனால் அரசியல் தொடங்குனதுலேருந்தே விஜய் அண்ணன் இதை பற்றி எதுவும் பேசுனது கிடையாது. மற்றவங்கள மாதிரி இவங்களும் இலவசம் தான் தரேன்னு இருக்கிறாங்க, டாஸ்மார்க் பற்றி ஒரு வார்த்தை கிடையாது. ஸோ இதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா பல வருஷமாக அரசியலில் இருந்து அரசியல்னால் என்னன்னு உட்காந்தா அப்படியே A to Z பேசுகிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியாக இருந்தது. நீங்கள் எப்பேற்பட்ட இடத்துல போய் நிப்பாட்டினாலுமே இவங்க 4 பேருக்கு டஃப் கொடுப்பாங்க. அந்தளவு அரசியல் புரிதல் உள்ள ஒரு கட்சி இன்றைக்கி ஒன்றும் இல்லாத இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காத இருக்குது. இன்னக்குள்ள இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி இவங்க போய் என்ன மாதிரி அரசியல் பேச போகிறாங்க, என்ன நடக்க போகுது, இந்த தமிழ்நாடு இந்த 5 வருஷம் இதே லெவலில் இருக்க போதா, இல்லை வளர்ச்சி அடைய போதா, இது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. ஆனால் வந்து எனக்கு என்னென்னா, நாம் தமிழர் கட்சியோட கொள்கை கோட்பாடு இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல். இது வந்து 4 அடவில் சாகாமல் இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. இன்றைக்கி விஜய் அண்ணன் சிஎம் ஆக போகிறது உறுதி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேற்பட்டு ஒரு டிரான்ஸ்பெரன்சி வேணும். தேர்தல்னு ஒன்று நடந்தால் நான் என்ன சொல்கிறேன், முடிஞ்ச அளவு டிரான்ஸ்பெரன்சியை கொண்டு வாங்க, ஜென்யூனிட்டியை கொண்டு வாங்க. இன்னமும் எங்களுக்கு வந்து இது மேலே நம்பிக்கை இல்லை, இந்த இவிஎம் மிஷின் மேலே. ஸோ இதுக்கு மேற்பட்டு இவிஎம் மிஷினில் போய் ஓட்டு போடணுமான்றது எனக்கு ஒரு கொஷின் மார்க்காக எழுந்துருச்சு. ஸோ இதே மாதிரி வந்து யார் நேர்மையான ஒரு அரசியல் வேணும்னு எதிர்பார்க்குறாங்களோ இவங்க மனசுக்குள்ளே நீங்களாம் வந்து ஒரு கேள்வி எழுப்பி தான் ஆகணும். ஏன்னா இனி வரும் காலங்கள்லையாவது இப்போ எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணுன்னா, விஜய் அண்ணா சீட்ஸ் எடுத்துருக்கிறாரு. இப்போ 107, 108 என்னமோ வந்திருக்கிறாரு. ஸோ மெஜாரிட்டி வந்து 118 வந்து தேவைப்படுது. இப்போ எந்த கட்சிக்காக இருந்தாலும் கூட்டணிக்கு போக வேண்டிய தலையெழுத்து விஜய்க்கு இருக்குது. சரி, ஓகேவா, இது வந்து மற்றவங்க பேசுகிறது தான். ஆனால் எக்ஸாம்பிள் இப்போ நடந்துருக்கிறது எல்லாத்தையும் வச்சு பார்க்க போக சிம்பிளாக தெரியுது. டிவிகே, ஏடிஎம்கே, பிஜேபி 3 கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிக்க போகிறாங்க. சிம்பிள். அப்போ இன்டைரக்ட்லி தமிழ்நாடு மக்கள் யார் வேணாம் அப்படின்னு நினச்சாங்களோ இவங்க தலைமைக்கு கீழே வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு.
ஸோ இதுக்கு அப்புறம் தான் கிளியரான மெயின் பிக்சரே இருக்குது. இது சும்மா ட்ரெய்லர் தான். இனி வரும் காலங்களில் எப்படியெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு கிளியராக தெரிய போகுது. இப்போ விஜய் அண்ணன் நிறைய வாக்குறுதியெலாம் கொடுத்துருக்குறாரு. ஸோ அந்த வாக்குறுதியெலாம் வந்து இப்போ நிறைவேற்றுவாரா ஏற்ற மாட்டாரான்றதெல்லாம் அப்பாற்பட்டது. ரீசன் ஏன்னா இதே மாதிரி தான் அந்த கட்சிகள் இந்த 2 கட்சிகளும் பல நாட்களில் வாக்குறுதியெலாம் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அது ஸ்டார்டிங்கில் நிறைவேற்றது கிடையாது. 5 வருஷம் முடிகிற சமயத்தில் ஒரு 4 வருஷம் கழித்து தான் எல்லாம் வாக்குறுதி நிறைவேற்றி அது ஒரு ஓட்டு பேங்காக க்ரியேட் பண்ணி திரும்ப ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. பட் விஜய் அண்ணன் என்ன பண்ண போகிறாரு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் உண்மை இங்கே ஜெயிக்கலை, உண்மை இங்கே தோத்துடுச்சு. இதுதான் வந்து நான் சொல்லுவேன். இன்னொன்று நாம் தமிழர் கட்சி ஆளுங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீங்கள் வேலை பார்க்கணும். ஆனால் என்ன இப்போ இந்த எலெக்ஷனில் ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்தாங்க. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சீமான் அண்ணெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டார், வெயில் மழைன்னு பார்க்காத. இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு கட்சிக்கு இவ்வளோ ஒரு பின்னடைவை ஏற்படுத்த முடியும் அப்படின்னக்குள்ள ஒரு மஷினை வச்சு இது வந்து நம்பிக்கை நாங்கள் ஆக்சுவலி இழந்துட்டோம். ஏன்னா வந்து ஒரு நல்லது வளர்ந்து வரும்னு நினைக்கிற இடத்துல இன்றைக்கி யார் வேணால் வந்து உக்காந்துக்கலாம் அப்படின்னக்குள்ளே இந்த இடத்துல நம்பிக்கை இழந்துட்டோம். அமெரிக்கா மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரியே இன்றைக்கி பேலட் பேப்பரில் தான் ஓட்டிங் பண்ணுது. மஷின்லாம் தூக்கி கிடச்சிருச்சு. ஏன்னா அது அந்தளவு சரியில்லைன்னு புரிஞ்சு. ஆனால் இந்தியா இன்றைக்கும் அதை நம்பி இருக்குதுன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஸோ நினச்சா எதையும் மாற்ற முடியும். பட் கண்ட்ரோல் ஒரு கையில் வச்சுக்கிட்டு இவங்க உண்மைத்தன்மையாக இருப்பாங்கன்னு நம்ம நம்பினா நம்மளை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாது. இன்றைக்கி எல்லாருமே விஜய் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, அது பெருசாக கொண்டாடலாம், புது அரசியல் பிறந்துச்சுன்னு கொண்டாடலாம். ஆனால் புது அரசியல் எப்போ பிறக்கும்னா இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த விஷயங்கள் இந்த கட்சியை தாண்டி விஜய் அண்ணனை செய்ய போகிறாருன்றதை பொறுத்து தான். ஆனால் விஜய் அண்ணனும் இவங்களை விட வர்ஸ்டான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கினா கண்டிப்பாக மக்கள் இன்னும் ஷார்ப்பானவங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரசியல்லாம் வந்து இவங்களுக்கு தெரியும். ஸோ இதை கண்டினியூ பண்ணுன்றது மக்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தான் மக்கள் போய் தேடி போய் மஷினில் ஓட்டு போட்டாலும் இப்படி நினச்சா கேம் சேஞ்சர் பண்ணிட முடியும். ஒரு மஷினை வச்சு இதை வந்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் யார் ஆட்சி அமைக்க போகிறான்றதை வச்சு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ யாரோட வேலை என்னெல்லாம் நடந்துருக்குதுன்ட்டு இன்றைக்கி பல பேர் ஆக்சுவலி டவுட்டில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி டிவிக்கே சார்பாக இருக்கிறவங்க கூட அவங்க சொல்கிறாங்க, நாங்களாம் எதிர்பார்க்க கூட இல்லை இவ்வளோ அளவு சீட்டு ஜெயிக்கும்ன்ட்டு. அப்போ இவங்களுக்கே நம்பிக்கை இல்லை ஆக்சுவலி. இதுக்கு ரீசன் என்ன, அவங்களே ஷோக்கில் உட்காந்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி பெரிய வேலை நடந்திருக்குது கிளியராக தெரியுது. இனி ஒரு காலங்களில் கொஞ்சம் கூட அந்த மாதிரி புரிஞ்சுக்குவாங்க எல்லோரும் மக்கள். பட்டு போயிடுச்சு 5 வருஷன்றது இப்போ கடந்து போயிடுச்சு. இந்த 5 வருஷம் என்ன நடக்க போகுது அது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் சொல்ல வேண்டியதில்லை. பேக் டு நார்மல்ன்ற மாதிரி திரும்ப நம்ம பேக் டு போக வேண்டியதான். நம்மளோட ஹாபிஸ் பார்க்க என்ன பண்ணுறோமோ அது. அரசியல் திரும்ப வரக்குள்ளே நம்ம வந்து பேசுவோம். ஆனால் அரசியல் பேசுகிறதால மட்டுமே நடக்காது. இன்னும் வந்து கொஞ்சம் தீவிரமாக வேலை செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு சீமான் அண்ணனுக்கு மட்டும் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் நான் வச்சுருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவாக சீமான் தம்பிகள் மேலே விஷயங்கள் பரப்பப்படுது. பரப்பல ஆக்சுவலி இது நடந்தது. சீமான் தம்பிகள் செய்த ஒரு சில விஷயங்கள் வந்து அது நெகட்டிவான இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணன் ஒரு மேடையில் பேசிட்டு இருந்த சமயத்தில் ஒரு டிவிகே அண்ணன் வந்து பைக்கில் போயிட்டு இருந்தார். அப்போ டிவிகேன்னு கத்திட்டு இருந்தார். அந்த தடவையில் அந்த டைம் ஆக்சுவலி சீமான் அண்ணன் வந்து போன்னு கையை காட்டினார் மேடையிலேருந்து. பட் இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே போய் அந்த டிவிகே அண்ணனை வந்து அடித்தாங்க. ஆக்சுவலி அடிச்சுட்டு சரி நீ போப்பான்னு சொல்லி தள்ளி விட்டுருந்தா கூட பரவாயில்ல, இவங்களும் போய் அடித்தாங்க. சரியா? அப்போ ஒருத்தவங்க போய் அடிச்சுட்டு சரி வந்துட்டேன், இன்னொருத்தவங்க போய் திரும்பி அவங்க போய் குத்துறாங்க. ஸோ இன்னொருத்தவங்க போய் குச்சால போய் அடிக்கிறாங்க. அப்போனா வச்சு இந்த கொடியல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி பண்ணக்கூடாது. அவங்க வந்து கத்துறாங்களா, சரி போப்பான்னு தள்ளி போட்டு சொல்லிடணும். சிம்பிள், முடிஞ்சுதா? ஸோ வேணும்னு அனாவசியமாக போகக்கூடாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குது. நம்ம பாடி பில்டர் ராஜா பேரோன் இவர் போய் அருவாள் எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் எதுக்கு ஆக்சுவலி? ஒருத்தவங்க அவதூறு பரப்புகிறாங்கன்னக்குள்ளே அதை கேட்டுட்டு அதுக்கு ஈக்குவலான வார்த்தைகளை நீங்கள் வந்து வைக்கிறீங்களா, அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ண போகல, இது நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளோ பெரிய ட்ராபேக்கு. இதை ஏன் நீங்கள் திங்க் பண்ண மாட்டேறீங்க? இது வேணும்னே பண்ணுறீங்களா, ஏன் பண்ணுறீங்க? ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி நல்லது கிடையாது. அப்போ வந்து நம்மள்ட்ட ஒரே கேள்வி கேட்குறாங்க, இதெல்லாம் இந்த கட்சிலாம் வந்து ஆட்சிக்கு வந்தால் இதே ரவுடிசம் தான் பண்ண போகுதுன்னு சொல்லி சிம்பிளாக கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு நான் கேட்குறேன். இப்போ அண்ணன் சீமான் செஞ்ச வேலை ஏன் அண்ணன் நீங்கள் இப்படி பண்ணீங்க? காரைக்குடியில் நம்ம பிரபு அண்ணன் வராரு,
டிவிகே சார்பில் முன்னாடி இருந்து சரி ஓகே மனிதநேயம் ஒன்று நீங்கள் கையை குடிக்கிறீங்க ஓகேன்னு போகிறீங்க, அதை விட்டுட்டு கட்டி பிடிச்சி தட்டி கொடுக்குறது, காலரை தூக்கி விடுது, இதெல்லாம் எதுக்கு? உங்களோட அன்பு என்னவாக கூட இருக்கட்டும், ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பண்ணணும். அதே போல் வந்து ஆறுதல் சொல்கிறீங்கன்னு சொல்லி டிஎம்கே ஸ்டாலின் சாரை வந்து இன்றைக்கி அவர் சிஎம்மாக இல்லை, ஸோ அங்கே அவரை பார்க்க போயிருந்தீங்க, அந்த சமயத்தில் கூட்டத்தோடு போய் அதை ஒரு இது எடுத்து காசு வாங்கிட்டார் இவ்வளோ க்ளோஸாக. ஸோ உங்களுக்கு தேவையில்லை அதெல்லாம் செய்ய வேண்டியது. ஸோ நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை தயவுசெய்து பண்ணுங்கள். எதிர்காலத்தில் தமிழ் தேசம்ன்றது கண்டிப்பாக வளரதான் போகுது, தமிழ் மக்களுக்கான நல்லது நடக்க தான் போகுது. பட் இதை விஜய் அண்ணன் செஞ்சார்னா யாருமே வந்து நாளைக்கு சீமானண்ணனை தேட போகிறது இல்லை, சிம்பிள். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எது வேணும், இன்றைக்கி தமிழில் முக்கியமாக காப்பாற்றணும், தமிழுக்காக பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சியாக தான் இருக்குது. ஆனால் இந்த கட்சியோட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு பாதிப்பை க்ரியேட் பண்ணுது. இப்போ விஜய் அண்ணன் தமிழில் காப்பாற்றி இந்த மண்ணை காப்பாற்றி இந்த அரசியலெல்லாம் செஞ்சார்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு இங்கே வேலை இல்லை தான் போகுது. அதனால் கையில் கிடைச்ச வாய்ப்பை கோட்டை விட்டுக்கிட்டே வரீங்க நாளுக்கு நாள். தயவுசெய்து கொஞ்சம் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இன்னொன்று, நீங்கள் முக்கியமாக ஒரு வார்த்தை முன் வைங்க, இந்த இவிஎம் மிஷின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அப்போஸ் வச்சிங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டு பல பேர் இன்னும் ஸ்ட்ராங்கான அப்போஸ் வைப்பாங்க. அதனால் ஃப்யூச்சரில் ஒரு ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேலட் பேப்பரில் கன்வெர்ட் ஆகிட்டா மேக்ஸிமம் ரிசல்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன தான் வந்து இன்றைக்கி பணநாயகமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு திரை விண்புலமாக இருக்கட்டும், இது எல்லாமே அடித்து தவிர்க்கணுன்னா மஷின் இல்லாத அந்த பேலட் பேப்பர் கண்டிப்பாக வரணும். உண்மை நேர்மையும் ஜெயிக்கணும்னா இது கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். இன்னொன்று, ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க் என்ன தான் வந்து ஃபீல்டில் போகிறீங்க, பேசுகிறீங்க, அரசியலுக்கு நிகராக சண்டை போடுறீங்க, என்னென்ன திட்டம்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் ஹார்ட் ஒர்க் தான் ஆக்சுவலி. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் எங்கே எப்படி காய நவுத்தணும் இதில் கொஞ்சம் பார்க்கணும். சும்மா அனாவசியமாக கத்தனமாக ஒருத்தனை அடித்தோமா, ஒருத்தவங்க கூட போய் சண்டை போட்டோமா, ஒருத்தவங்களை பற்றி தரைக்குறைவாக வார்த்தை வந்து பேசணுமா, இதெல்லாம் பேசுகிறதால கண்டிப்பாக வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு கிடையாது. நம்மளோட ஸ்மார்ட் ஒர்க் எப்படி இருக்கணும் அதை கொஞ்சம் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ விஜய் அண்ணன் வந்து ஒரு ஸ்டார், ஒரு சினிமா ஸ்டார்ன்றதார அவருக்கு வந்து ஓட்டு வீது ஒரு ஃபேஸ் வேல்யூ தான். நாளைக்கு இந்த ஃபேஸ் வேல்யூ இல்லைன்னா ஒரு ஓட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, எல்லா ஓட்டும் அப்படியே கன்வெர்ட் வேறு பக்கம் போயிடும். பட் இந்த ஓட்டு நீங்கள் ஃபேஸ் வேல்யூக்கு வந்து வீந்து இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மற்றவங்க யாருமே இந்த ஓட்டை கேப்சர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஸோ ஒரு சினிமான்றது சினிமா மட்டும்தான் மனுஷனுக்கு வந்து கொண்டு போகணுன்னா அங்கே பல சினிமா ஆக்டர்ஸ்லாம் வேலை செய்யணும். ஸோ ஒரு ஆக்டருக்கு மேலே இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி அவரோட படமும் சரி, அவரோட ஆக்ஷனும் சரி, அவரோட சாங்கு, அவரோட டான்ஸு, அப்புறம் அந்த மூவி மேக்கிங், ஸோ இது எல்லாம் தான் ஒரு ஹீரோ வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ மக்களுக்கு வந்து அது மைண்டுக்குள்ளே பதியக்குள்ளே அது ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு பசங்க, ஒரு ஒரு பெண்மணி எல்லாத்துக்கும் போய் சேருதுன்னுக்குள்ளே இவங்க எந்த அளவு பல வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு கிளியராக தெரியுது. ஸோ விஜய் அண்ணனை அரசியலுக்கு கொண்டு வரத்துக்கு 30 வருஷமாக வேலை பார்த்துக்கிறாங்கன்னு ரொம்ப கிளியராக தெரியுது. அது இன்றைக்கி சரியான டைமு. தமிழ் தேசியம் வளர்ந்து வந்து ஆட்சி பிடிக்கிற சரியான டைமில் இந்த 30 வருஷமாக பார்த்த வேலை கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. ஸோ இது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். என்றைக்கு விஜய் அண்ணனோட திரைப்படம் பிகில்ன்ற படம் வந்ததோ அன்றைக்கி நமக்கு சூப்பராக, ஆக்சுவலி படம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பிகில்ன்றது அது விசிலில் குறிக்கிறது தான். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திரும்ப வந்து நம்ம ஒரு இப்போ அந்த திரைப்படம், அந்த படத்து பேர் ஆக்சுவலி என்னன்னு தெரியல. ஸோ அந்த படத்தில் விசில் போடுன்னு பாட்டு வரும். அந்த படத்தில் விசில் ரெண்டுமே மேட்ச் ஆச்சு. கடைசியில் தேர்தல் ஆணையம் அம்மா சீக்கிரம் வந்து ஒரு சின்னத்தை ஒதுக்காது, அது வந்து தேர்தல் கிட்ட வரக்குள்ளே இவங்க சின்னம் கேட்க போவாங்க, அப்போ தான் வந்து ஒதுக்கும். ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே விசில் சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் ஒதுக்கிடுச்சு. இது ஒரு பெரிய டவுட் வந்து வந்தது எனக்கு. ஸோ இந்த டவுட் பல பேருக்கு இருக்கலாம், அவங்க பேசாத கூட இருக்கலாம், பட் இது ரொம்ப பெரிய டவுட்டு. அதே மாதிரி எந்த ஒரு கட்சி வந்து இன்னும் அப்படின்னா அங்கீகாரத்தை வாங்கலையோ அந்த கட்சி சின்னத்தை வந்து இவங்க ரொம்ப பின்னாடி தான் வந்து போடுவாங்க பொதுவாகவே. இப்போ நாம் தமிழர் கட்சியில் அங்கீகாரத்தை வாங்கிறதுக்கு முன்னாடிலாம் ஃபஸ்ட்டு பெட்டிலாம் அவங்களோட சின்னம் கிடையவே கிடையாது. 3வது பெட்டி 4வது பெட்டி இப்படி தான் இருந்துச்சு. பட் விஜய் அண்ணன் வந்த ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லே அவரோட சின்னம் ஃபஸ்ட்டு பெட்டியில் மொத்தம் 234 தொகுதியிலையும் இருக்குது. இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. சரியா? அடுத்தது
விஜய் அண்ணன் எங்கே போயிருந்தார், சிபிஐ அலுவலகத்தில் அங்கேருந்து வெளியே வரக்குள்ளே கையை காட்டிக்கிட்டே வந்தார். ஆக்சுவலி வந்து விசாரணைக்கு போன ஒரு மனுஷன் வெளியே வரானக்குள்ளே அது ஒரு பெரிய இதாக ஆகக்கூடாது. சரி வந்து அப்படி நார்மலாக காரில் போயிடலாம். பட் கையை காட்டிகிட்டு வரக்குள்ள அது ஒரு பெரிய டவுட்டை வந்து இங்கே க்ரியேட் பண்ணுது. ஸோ இது நீங்கள் பல இடத்துல நாம் வெற்றி பெறுவோம் சொல்லக்குள்ளேயும் அவங்க வந்து அவங்களாவே வந்து நாங்கள் இத்தனை தொகுதியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லக்குள்ளே என்னடா இவங்க காமெடி பண்ணுறாங்க எப்படின்னு நாம் யோசித்தோம். ஆனால் அது சீரியஸாகவே அவங்க ஆல்ரெடி அதுக்கு ரெடியாக இருந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது, எல்லாமே கரெக்டாக அவங்க பிளான் பண்ணி தான் நடந்துருக்குதுன்னு இன்றைக்கி கிளியராக தெரியுது. ஸோ இதை நம்ம வந்து பேசிடலாம், பட் புரிஞ்சுக்கிறவங்களால மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். அது இதுக்கு மேலே நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. பட் நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்னும் வந்து நீங்கள் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இவிஎம் மிஷின் மேலே இருக்கிற நம்பிக்கை இதோட போயிடுச்சு. இதுக்கு மேற்பட்டு போய் இவிஎம் மிஷினில் ஓட்டு போட்டு நம்ம வந்து உண்மையை எதிர்பார்த்துட்டு உட்காரணும்னு சொன்னால் அது வேணாம். ஸோ இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்குது, முடிஞ்சால் லைவாக கவுண்டிங் காட்டுங்க, அப்போ நாங்கள் ஓட்டு போடுவோம். அப்படி முடியலையா, இன்றைக்கி ஓட்டு போட்டால் அடுத்த நாள் காலையில் என்னங்களாம் என்ன அங்கே பிரச்சனை இருக்குது, எதுக்கு இவ்வளோ நாள் கொண்டு போய் டப்பாவை வச்சு ஒரு ரூமில் அதை பாதுகாத்து அதுக்கப்புறம் அதை எண்ணிக்கிட்டு. ஸோ நம்பிக்கை இல்லை, கரெக்டாக நம்பிக்கை இல்லை. பார்ப்போம். தமிழ் தேசியம் நம்ம அது என்ன சொல்கிறதுன்னு தெரியாத போக இருக்குது. இப்போ பார்ப்போம். விஜய் அண்ணன் வந்து இந்த தமிழ் மக்களுக்கு நல்லது செஞ்சு, சரி அரசியல் புரிதல் இவ்வளோ நாள் இல்லை, இதுக்கு மேற்பட்டது ஒரு அரசியல் புரிதல் வந்து தமிழ் மக்கள் இந்த மக்கள் வந்து என்னை வாழ வச்சுருக்கிறாங்க, இந்த அளவு தூக்கி சீட்டில் உட்கார வச்சுக்கிறாங்கன்னு ஒரு அவருக்கு மனசுக்குள்ளே ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். விஜய் அண்ணனுக்கு ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன், நீங்கள் சீட்டில் உட்காந்துருங்க, எவ்வளோ மக்கள் எவ்வளோ ஆர்வமாக உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் சிஎம்மாக ஆகிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். இந்த மக்களுக்காக நல்லது நீங்கள் நிறையா பண்ணணும். வளங்கள்லாம் நிறையா கொல்ல போகுது, தயவுசெய்து தடுங்க. இன்றைக்கி டாஸ்மார்க் வந்து அந்தளவு அதிகமாகிடுச்சு. சின்ன சின்ன பசங்கள்லாம் குடிச்சிக்கிட்டு போய் சாவுறாங்க, உடம்பு வீணாக்குறாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை. இன்றைக்கி பசங்க படிக்கணுன்னாலும் ரொம்ப செலவாகுது, ரொம்ப தூரம் போகணும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ப்ராப்பராக இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டா ஒரு எமர்ஜென்சினா ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் சூப்பராக ஆக்குங்க. சீமானண்ணன் என்னென்ன கோரிக்கைலாம் வச்சுருக்கிறாரோ தயவுசெய்து அதை நீங்கள் நிறைவேற்றுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த தமிழ்நாடு அரசியலை புரட்டி போடலாம். ஆனால் நீங்களும் ஏற்கனவே பார்த்ததை விட வர்ஸான வேலைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இன்றைக்கி ஏதோ ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நடந்து உங்கள் கையில் ஆட்சி வந்து உக்காந்துருக்குது. தயவுசெய்து இந்த தமிழ் மக்களுக்கு கொஞ்சமாவது யோசித்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதை விட்டால் இன்றைக்கி வேறு வாய்ப்பு கிடையாது, உங்கள் கையில் கிடச்சிருக்குது. ஸோ இந்த இரு கட்சிகளும் செய்யாத பல விஷயங்களை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஏடிஎம்கே எடப்பாடி சார் இவர் வந்து விவசாயிகளுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாரு. அதனால் அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் நல்லாவே இருந்தது. ஸோ பார்ப்போம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு மேற்பட்டு எனக்கு சொல்ல வேண்டியதுக்கு ஒன்றும் இல்லை, மனசில் பட்டு சொல்லிட்டேன். ஆனால் நாம் தமிழர் கட்சியோட நிறைய ஓட்டு வந்து களவு போயிருக்குது, அது தெளிவாக தெரியுது. இது எப்படி நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு 11-12 மணி நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் சீமானண்ணன் தான் முதல் இடத்துல இருந்தார். கொஞ்ச நேரத்துலேயே சடனாக பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல போயிட்டார். ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து கிளியராக தெரியுது, இங்கே வேலை வேறு லெவலில் பார்த்துருக்குறாங்க. நாம் தமிழர் கட்சி ஓட்டு ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பல லட்சம் ஓட்டு வந்து காணாமல் போணுச்சு. அதே போல் தான் இங்கேயும் நடந்துக்குது. ஏன் இதை நான் இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறேன்னா, எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பேசினாங்க, இவங்க சொல்கிறாங்க ஒரு மெஜாரிட்டி சீட்ஸ் வந்து ஜெயிக்கிற லீடிங்கில் இருக்குது கட்சி அப்படின்னுக்குள்ள மீதி சீட்ஸ்லாம் வந்து ஓட்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி எண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. அதே போல் தான் இங்கே காரைக்குடியில் ஜெயிக்க வேண்டிய நாம் தமிழ் கட்சி சீமான் அண்ணன் பிளான் பண்ணி 4வது இடத்துல போட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல செகண்ட் தேர்டு கூட வரலன்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஏன்னா அங்கே மெஜாரிட்டி வந்து டிவிகே பிரபுவுக்கும் அண்ணன் சீமானுக்கும் தான் ஓட் பேங்க் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இல்லைனாலும் ஒரு செகண்டாவது இருக்கலாம்ல, ஒரு கம்மி சீட்ஸில் லீடிங் அப்படி இருக்கலாம். பட் இங்கே அது நடக்கலை. ஸோ இதுலேருந்து தான் நமக்கு கிளியராக இன்னும் தெரியுது, நிறைய விஷயம் வந்து மறைக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக தமிழ் தேசியத்துக்கான வேலை இங்கே ஸ்ட்ராங்காக நடந்துருக்குது. சொல்ல வேண்டியதுக்கு ஒன்றும் இல்லை, பார்ப்போம் இனி வரும் காலங்களில் அரசியல் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கான இந்த ஓட் பேங்க் வந்து எப்பயுமே மாறாது, அது ஃபிக்ஸாக இருக்கும். அது இந்த தடவை மறைக்கப்பட்டிருக்கலாம், பட் இதுக்கப்புறம் வரும். எப்போ ஸ்ட்ராங்காக நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த மஷினை வச்சு பேச்சு பண்ணால் மட்டும்தான். இல்லைன்னா ஏன்னா ரொம்ப நாளாகவே நான் பார்த்துட்டேன், எந்த கட்சியுமே இந்த மஷின் பற்றி பேச மாட்டேங்குது.
ஸோ அப்படி நாம் தமிழர் கட்சி சார்பாக இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த ஓட்ஸ் மேலே அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இன்னும் தீவிரமாக வேலை நடக்கலாம். இல்லைனா இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் மஷினில் போய் ஓட்டு போடுவோம். அது யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், போகலாம், அவ்வளோதான். ஸோ இங்கே உண்மையான ஜனநாயகத்துக்கு வேல்யூ இல்லாத போயிடுச்சு. ஒன்றும் இதில் சொல்ல வேண்டியதுக்கு இல்லை, பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த 5 வருஷம் என்ன நடக்குதுன்ட்டு. பாய்.